மதுரை மாவட்டம் மாடக்குளம் பகுதியில் அன்னையர் தினத்தை முன்னிட்டு பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் சுத்தி அசத்தின சிறுவர்கள் மற்றும் அவங்களுடைய தாய்மார்களுக்கு பரிசுகள் வழங்கி எஸ்எஸ் காலனி காவல் ஆய்வாளர் கவிதா கௌரவிச்சிருக்காங்க. ஈடாடி ஐயனார் கோவில்ல சின்ன கருப்பு மற்றும் பெரிய கருப்பு சுவாமிகளினுடைய பூசாரியும் சிலம்ப ஆசிரியருமான ஆக்ஷன் மணிகண்டன் தனது மூதாதையர்களினுடைய நினைவாக சிலம்ப போட்டியை நடத்தியிருக்காங்க. இதுல கலந்துகிட்ட சிறுவர்கள் சிறுமியர்கள் தங்களுடைய தனி திறமைய ஒவ்வொருத்தரா வெளிப்படுத்தின நிலையில குழந்தைகளுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பெற்றோர்களும் சிலம்பம் சுத்தி அசத்திருக்காங்க. இத பார்த்த பொதுமக்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில ஒரு நெகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க குழந்தைகள் தான் இந்த கலையெல்லாம் கத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க ஆசானோட ஊக்குவிக்கிறதுனால அவங்க நீங்க ஏன் கத்துக்க கூடாது, நீங்க ஒரு தற்காப்பு கலை கத்துக்கிறதா உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி எங்களை ஊக்குவிச்சாங்க. அப்படின்னும் போது அப்ப நாங்க வீட்டுல கன்சல்ட் பண்ணும்போது எங்க கணவன்மார்களும் எங்க ஹஸ்பண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணதுனால நாங்கள் இப்போ ரெகுலராக நாங்கள் இப்போ ஒரு 3 மந்த்தா கோர்ஸ் போயிட்டுருக்கோம். போய் கற்றுக்கிட்டு முதல் முறையாக இந்த களத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டு எங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கோம். இங்கே வந்த நடுவர்கள் எல்லாரும் எங்களை கௌரவிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்கள் பாப்பா சுற்றும் போது இன்னும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் சுற்றும் போது எல்லாரும் வித்தியாசமா ஆச்சரியமா பார்த்தாங்க. இந்த வயசுல சுத்துறாங்களே அப்படின்னு பாக்குறப்ப எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. இப்ப நானும் என் பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கோம். எல்லாருமே பாக்குறாங்க, ஃபேமிலியா வந்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே ஃபேமிலியா தான் வந்திருக்கோம். சிலம்பம் கத்துக்கிறதுன்றத தாண்டியும் அது ஒரு பாரம்பரிய விளையாட்டும் கூடாது. அது நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம அதை கொடுக்கணும். நம்மளும் அதை நல்லா பழகிக்கிட்டு நம்மளை பாதுகாத்துக்கிறோம் இந்த சமுதாயத்துல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.